விஜயண்ணா சைடாக இருக்கிற நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க. டிஎம்கே சார்ந்தவங்களும் இருக்காங்க, சசிகலா அவங்க சார்ந்தவங்களும் உள்ளே இறங்கியிருக்காங்க. நார்மலான ஒரு பர்சன் இறந்துட்டா 24 hours கழிச்சு தான் கையில் கொடுப்பாங்க. எப்படி விடிய காலையில் 6 மணிக்குள்ள 42 உயிரை டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது எந்த அளவுக்கு ஒரு சின்ன உயிரை கூட சாவடித்து அந்த இடத்துல அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை எப்படி ஜெயலலிதா அம்மா விடுவாங்க? ஃபேஸில் இது அடித்து ஜெயலலிதா அம்மாவை தான் அப்படின்னு கார்னர் பண்ணாங்கல்ல, மன கஷ்டப்பட்டாங்க ஜெயலலிதா அம்மா. ஏன்னா செஞ்சது சசிகலா. அரசவரம் தங்கம் கூட வாங்க முடியாத மக்களுக்காக தான் ஜெயலலிதா அம்மா அந்த தாலின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. தாலிக்கு இகராக தாலியே வேணாம் அப்படின்றது எந்த வகை தமிழ்நாட்டில் ஒத்துப்பாங்க. விஜய் அண்ணனை வலுத்து விட்டதே டிஎம்கே தான். அருண் மற்ற மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யாவன் சாவடிச்சான், எவனால அந்த பர்சன்ஸ் எல்லாம் செத்தாங்க. சாவடிச்சவர் 10 லட்சம், சாவடிக்காம இருக்கிறவர் 20 லட்சமா? லவ்டிங்கா பால்ன்ட்டு ஒரு வார்த்தை பேசணும். இது நல்லதா ப்ரோ? நீங்கள் என்னதான் ஆட்சி நடத்துறீங்க? பொண்ணுங்க கஞ்சா அடிச்சுட்டு நைட்டு ஃபோன் அடிச்சு, ஏய் எங்கடி உன் வீடு கிழிச்சிடுறேன். ரஜினி ஒரு இது சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நீலாம்பரியை நான் ஜெயலலிதா அவங்கள நினச்சி தான் இது பண்ணுறேன்னு. ஏன் முன்னாடி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா? இப்போ நான் இல்லைன்னா உடனே சொல்லி இதெல்லாம் காட்டுறாங்களான்ட்டு கேள்வி கேட்குறேன். டிஎம்கே தரப்புலேருந்து ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் ரொம்ப திருட்டு கொடுக்குறாங்க? இப்போது ஜெயலலிதா அம்மா விஜய் அவரும் வரக்கூடாதுன்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் விஜய் அண்ணனை வலுத்து விட்டதே டிஎம்கே தான். அது உங்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? ஒரு தப்பு பண்ண போய் பல தப்பில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கரூர் மேட்ரு தான் மெயின் ஹைலைட்டே. கரூர் மேட்ரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே தெரியும், மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யாவன் சாவடிச்சான், எவனால் அந்த பர்சன்ஸ் எல்லாம் செத்தாங்க. இன்னும் அந்த இடத்துல நிறைய பேர் சாவலையே. அங்கே போய் அந்த வசதி இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் வசதி இல்லை. சரி ப்ரோ, உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். மூச்சு அடித்து போய் போனாங்கல்ல, எப்படி 11 மணிக்குள்ளே எல்லாம் செத்துருப்பாங்க? எப்படி விடிய காலையில் 6 மணிக்குள்ள 42 உயிரை டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இது எல்லாத்துக்குமே புரியாதது தான், புரியாது. இப்போ அதனால தானே சிபிஐ அவர் இறங்கியிருக்காங்க. அது இறங்க வச்சதும் ஜெயலலிதா அம்மா தான், சரிங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, நார்மலான ஒரு பர்சன் இறந்துட்டா 24 hours கழிச்சு தான் அந்த இது கையில் கொடுப்பாங்க. ஆமாவா இல்லையா? அதான ப்ரொசீஜர். எல்லாமே என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ண. இந்த 42 பேரை எப்படி விடிய காலையில் கூட டிஸ்போஸ் பண்ணுவாங்க? இது பச்சை குழந்தை கேட்டால் கூட சொல்லுவாங்க. அப்போது எந்த அளவுக்கு ஒரு சின்ன உயிரை கூட சாவடித்து அந்த இடத்துல அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை எப்படி ஜெயலலிதா அம்மா விடுவாங்க? குழந்தைங்க ப்ரோ, சிசுங்களை சாவடித்து அதில் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணுமா? அவங்களோட வயிற்று வச்சு. ஸோ அதனால் இவங்கள வர விட மாட்டாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா இவங்களால நிறைய நிறைய அனுபவிச்சிருக்கனால வரக்கூடாது, எதிரி அவங்க. ஸோ வரக்கூடாதுன்னாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அந்த ஆத்மா சும்மா இருக்குமா? அந்த ஆத்மா முழுக்க சரி, விஜய் அவர் தப்பே பண்ணல, ஆனால் 20 கோடி கொடுத்துருக்காரா? 20 லட்சமா 20 கோடியா? ஒவ்வொருத்தருக்கும் தெரியல, எனக்கு தெரியல ப்ரோ. 20 லட்சம், சரி 20 லட்சம். இவர் எவ்வளோ லட்சம் கொடுத்தாரு? கொலை பண்ணவர் கவர்மெண்ட் தரப்புலேருந்து கம்மியாக தான். நான் தைரியமாக சொல்ல, நான் பயப்படல ப்ரோ, தைரியமாக சொல்கிறேன். சாவடிச்சவர் 10 லட்சம், சாவடிக்காமல் இருக்கிறவர் 20 லட்சமா? இது என்ன நியாயம் ப்ரோ? ஓகேங்களா? செகண்ட், அதுக்கப்புறம் அவங்க கூட இப்பயும் விஜயண்ணா, இப்போ ஜெயலலிதா அம்மா சொல்கிறதே என்னென்னா, விஜயண்ணா சைடாக இருக்கிற நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க. டிஎம்கே சார்ந்தவங்களா? எஸ், டிஎம்கே சார்ந்தவங்களும் இருக்காங்க,
சசிகலா அவங்க சார்ந்தவங்களும் உள்ளே இறங்கியிருக்காங்க, நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. விஜய் அண்ணா வந்து சந்தோஷப்படுறாரு, இவ்வளோ பேர் நம்மளுக்காக இருக்கிறாங்கன்னு சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் ஒரு சூட்சகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதையும் வந்து நான் நிறைய விஷயம் விஜய் அண்ணனுக்கு சொல்லணும், ஜெயலலிதா அம்மா சொல்கிறத சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் விஜய் அண்ணா கூப்பிட மாட்டேன்ருக்காங்க. விஜய் அண்ணா சைடாக எல்லா சைடும் நான் போயாச்சு. ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் எல்லாமே பார்த்துருக்காங்க, எல்லா மக்களும் பார்த்துருக்காங்க, எங்கே போனாலும் என் மூஞ்சி நல்லா தெரியுது, எல்லா மக்களும். ஏன் விஜய் அண்ணா இது வரைக்கும் என்கிட்ட பேசலை? ஏன் யார் பேச விடலை? கொஸ்டின் மார்க்குங்களா? நல்லதோ கெட்டதோ, ஏன் நான் ப்ரூஃப் கூட வச்சுருக்கேன். விஜய் அண்ணாவோட அப்பாவையும் போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் யாரோ தடுக்கிறாங்க, விஜய் அண்ணனை என்கிட்ட பேச விடக்கூடாது, இது பேச விட்டா ஜெயலலிதா அம்மா நல்லது பண்ணிடுவாங்களே, அவருக்கு வந்து நல்லது நடந்துடுமேன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு டிஎம்கே சைடு பர்சன்ஸும் ஏடிஎம்கேல வந்து அந்த சசிகலா சைடு பர்சன்ஸும் வந்து இவரை வந்து என்னை பார்க்க விடாத அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுற ரூட்டே வந்து அவரே அதை சொல்லியே தான் பண்ணுறாரு. ஜெயலலிதா அவர்கள் எடுத்த பாணி, எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த பாணி, அந்த திமுக தீய சக்தி, ஆமாம், இது எல்லாமே மேக்சிமம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பண்ணதை விட ஜெயலலிதா அவங்க ஜாஸ்தி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்களா? இது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் கேட்குறதுனால அதுன்னு சொல்கிறேன், இந்த தலைவா படம் அப்போ ஒரு பிரச்சனை வந்து நடந்தது. அது வந்து அதையும் சொல்லிடுறேன். அதுவும் வந்து ஒரு காணொலியும் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பயங்கர கோவம் வரும், நம்ம தான் எல்லாம் அப்படின்றது. அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து இருந்தாங்க, சரிங்களா? அதுக்கு ஸ்க்ரூ பண்ணுறது யாருன்னா சசிகலா. பாருக்கா, இந்த மாதிரி அந்த தலைவான்றது கீழே வந்து டைப்ஸ் ஆஃப் லீடர் இதுன்னு போட்டிருந்தாங்க. அப்போது தலைவனுக்கும் தலைவன்ற மாதிரி அந்த ஒரு இது வாக்கியத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரூ பண்ணி விட்டதே சசிகலா தான். உண்மையிலே சசிகலா அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா இது அவங்களுக்கு உணர்த்தும், அவங்களுக்கு தெரியும். உடனே வந்து சரி ப்ரோ, இப்போ நான் விஜய் அண்ணனை பார்க்க முடியல, கேட்டால் உஷா ஆனந்த் யார் யாரையும் தாண்டி தான் நான் உள்ளே போக முடியும், பார்க்க முடியும்னு எல்லாம் அவங்க சைடு இதுலேயே சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எம்ஜிஆர் தாத்தா கிட்ட அது இல்லையே, யாரையும். அதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா. இப்போ நான் சொன்னது எதுக்காக சொல்கிறேன்னா, ஜெயலலிதா அம்மாவை பார்க்கணுன்னா சசிகலாவை மிஞ்சி போக முடியாது உள்ள. ஓகே, ஆமாவா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் அது தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அதே தான் இங்கே விஜய் அண்ணாக்கிட்டேயும் நடக்குது. இவங்கள தாண்டி தான் நான் உள்ளே போகணும், பேச முடியும்னா அது வந்து ரியலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, கட்டமைப்பு இல்லை. இப்போ எம்ஜிஆர் தாத்தா எப்படின்னா, அவர் தான் முடிவு எடுப்பார், அவர் தான் இறங்கி வருவார், ரோட்டில் போகிறவங்கள கொண்டு அவர் அனலைஸ் பண்ணுவார், புரியுதுங்களா? ஆனால் விஜய் அண்ணனை நான் குறை சொல்லலை. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் வேறு, உண்மையாக இருப்பாங்க, சொன்னாலே போதும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க, நீங்கள் இப்போ ஒன்று ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓடிட்டாரு, இவர் ஓடிட்டாருன்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. அவர் ஓடலைங்க. போலீஸுங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அவங்களும் சொல்லுவாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இன்னும் பிரச்சனை வேணான்னு அமுச்சு விட்டது அவங்க தான், சரிங்களா? அப்பயும் அவருக்கு வந்து மனசில் வந்து ஒரு இது, ஐயோ நம்ம பார்க்க முடியல, இது பண்ணலன்னு தான் போனார். ஆனால் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், வந்தால் இன்னும் கொஞ்சம் பேர் செத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இவங்க இன்னும் கேவலமானவனுங்க, இன்னும் கொஞ்சம் பேர் செத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் என்ன ஆயிருக்கும்னா, இவர் எதெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு பார்த்துருப்பாங்க வரக்கூடாதுன்ட்டு. ஸோ சேஃப் எப்பயுமே ரொம்ப முக்கியம் இல்லை ப்ரோ. வந்துட்டு இப்போ ஒரு அரசியலுக்குள்ள ஒரு சிஎம்மாக உட்காந்துட்டோன்னா அப்போ அவருக்கு ஒரு பவர் இருக்கும், ஒரு இது இருக்கும். ஜெயலலிதா எல்லாமே வந்துட்டு தான் அந்த பவரில் தான் முடிவெடுத்தாங்க. இவர் இப்போது வரலன்னும் போது டக்குன்னு இவர் உயிரை போக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அவர் யோசிக்கிறது, விஜயானா யோசிக்கிறது தப்பு இல்லையே. ஏன்னா அந்த அளவுக்கு தீய சக்தியாச்சு நீங்கள்.
நல்ல சக்தியாக நீங்கள் இப்போ விஜய் அண்ணன் இப்போது முக ஸ்டாலின் அவர் வந்து நடந்து போகிறாரு அப்படின்றாங்க. நடந்து போய் ஒருத்தராக பார்த்தாங்க, உதயநிதி ஒருத்தராக பார்க்குறாங்கன்னா விஜய் அண்ணன் சைடு எவனும் வந்து ஷூட்டிங் ஆடுறோ இல்லை இதுவும் கொடுத்துட போதில்ல, புரியுதுங்களா, தாக்கிட போதில்ல. ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்வீங்க. அப்போ அந்த மனுஷன் தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு மக்களையும் காப்பாற்றணும். மக்களை காப்பாற்றணுன்னா தன்னை காப்பாற்றிக்கிட்டு தானே மக்களை காப்பாற்ற முடியும். அந்த ஒரு விஷயத்தில் தான் அவர் வந்து கரெக்டாக ஒரு யோசித்து மைண்டில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு இறங்குறாருன்னு ஏன் யோசிக்க மாட்டேன்ருக்கீங்க? செவரு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும், செவரே இல்லாமல் சித்திரம் வரைஞ்சிட முடியுமா? ஸோ அவர் பண்ணுறது 100% கரெக்டு. இன்னொன்று அவரை பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பயத்தில் வளருது, அசிங்கமாக பேசுகிறது, என்னென்னமோ பண்ணுறாங்க. அவர் சைலண்ட்டாக சொல்லுவார் பார்த்தீங்களா ஒரு விஷயம், என்னது உம்முன்னு உசும்பேத்துறவங்கிட்ட உம்முனோ கடுப்பேற்றுறவங்கிட்ட கம்முனோ இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதை வந்து அவர் கடைப்பிடிக்கிறார். எந்த இடத்துலையும் டைரக்டாக தாக்குந்தே இல்லை, வாழைப்பழத்துக்கு ஊசி ஏற்றுற மாதிரி தான் தாக்கியிருக்காரு. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. ஒரு பசங்க ஒரு காணொலியில் எல்லாம் பார்க்குறாங்க, குழந்தைங்க கொண்டு பார்க்குறாங்க. ஆனால் இது நானும் பேசக்கூடாது தான், பட் பேசுனா தான் மக்களுக்கு தெரியும். பேசுகிறான், அவன் பேர்லாம் தெரியல, ஆனால் அண்ணனை பேசுகிறான், லவ்டி பால்ன்ட்டு ஒரு வார்த்தை பேசுகிறான். இது நல்லதா ப்ரோ? இது பசங்க கேட்டு பசங்க இது அப்போ நீங்கள் என்ன தான் ஆட்சி நடத்துகிறீங்க? இந்த மாதிரி தான் விஜயனை பேசினாரா? அப்போ சோஷியல் சர்வீஸோட எண்ணமே இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணணுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எப்படி இந்த ஆட்சி? எனக்கு ஒன்றும் புரியலையே. திரும்பி இந்த ஆட்சி வந்தால் என்ன ஆகும்? மக்களை நாங்கள் பசங்க நிறைய பசங்க எனக்கு ப்ரோ பொண்ணுங்க கஞ்சா அடிச்சுட்டு நைட்டு ஃபோன் அடிச்சு, ஏய் எங்கடி உன் வீடு வந்து கிழிச்சிடுறேன், எங்கெங்கே கிழிக்கிறேன்னு கொண்டு சொல்கிறாளுங்க. இது தப்பு இல்லையா? எனக்கு புரிஞ்சிச்சு, அந்த பிள்ளைங்களாம் தப்பு பண்ணல, அந்த போதை ஏற்றிட்டு இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க. இப்போ அதுங்கிட்ட பேசக்கூடாது, சைலண்டாக. ஆனால் அதுவே நான் பகல்லலாம் எடுப்பேன், ராத்திரி மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன், நான் சைலண்ட் மோடில் போட்டுருவேன். நிறைய பேரை பிளாக் பண்ணியிருக்கேன். ஆனால் சின்ன சின்ன பசங்களை கூட அசிங்கமாக பேச வச்சது யார்? அப்போ தூய சக்தின்ற ஒரு பாயிண்ட் வர்றது கரெக்டு தானே? இப்போ இதுவே விஜய் அண்ணா எங்கன்னா அசிங்கமாக பேசுகிறாரா? சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். விஜய் அண்ணா எங்கன்னா அசிங்கமாக பேசியிருக்காரா? இல்லை விஜய் அண்ணா கூட இருக்கிறவங்க கூட தாங்க முடியாமல் சில விஷயம் பார்க்க முடியல, தாங்க முடியாமல் வார்த்தை விடுறாங்க. அதுவும் மக்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கூட இல்லை, மக்களுங்களுக்கு கொந்தளிச்சு பேசுகிறாங்க. இப்போ நான் கூட கட்சிக்குள்ளே இல்லாதவ தான், ஆனால் கொந்தளிக்கிறேன், கோவம் வருது. விஜய் அண்ணா கட்சியில் நான் இல்லவே இல்லையே, கேட்டு பாருங்கள் போய். என்னென்னமோ கேட்குறாங்க, விஜய் அண்ணா வந்து உங்களுக்கு கட்சி இது பண்ணுறாங்களா, விஜய் அண்ணா வந்து கிறிஸ்டின்றதுனால இது பண்ணுறீங்களா, இல்லை விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், என்னென்னமோ அசிங்கசிங்கமாலாம் பேசுகிறாங்க, பச்சை பேசுகிறாங்க. ஒரே வார்த்தை அண்ணன் நான் சொல்லியிருக்கேன். அண்ணன் சொல்லும் போதும் கூட அவங்க அப்பா வந்து நான் அப்பான்னு தான் கூப்பிட்றேன். அன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட பேசும்போது அப்பான்னு கூப்பிட்டேன். உறவு தெரிகிறவங்களுக்கு கொச்சையாக பேச மாட்டாங்க. உறவு தெரியாமல் இருக்கிறவங்க கொச்சையாக பேசுகிறாங்கன்னா அப்போது நீங்கள் ஒழுங்காக பிறந்திருக்க மாட்டீங்க. இதை நான் தைரியமாக, இதை கூட நானாக சொல்லலை, ஜெயலலிதா அம்மா இதை நாக்க பிடுக்குற மாதிரி கேளுமா. ஏன்னா ஜெயலலிதா அம்மா அப்படி தான், ஒரு இதுலேயும் வந்து முள்ளால் தான் ப்ரோ எடுக்க முடியும். இது இவரோட பெருந்தன்மை, யாரும் விஜய் அண்ணாவோட பெருந்தன்மை எதையும் வந்து சொல்லலை. ஆனால் என்னோட இதை சொல்கிறேன் பாருங்கள், முள்ளால் தான் எடுக்க முடியும் சில விஷயம்லாம். நம்ம அசிங்கமாக பேச ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்றது ஏசு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ நம்ம காமிச்சோன்னா ஐயோ நல்ல ஒருத்தர் சிக்கிட்டாண்டான்ற மாதிரி தான் இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? அந்த காலத்து மனுஷங்க வேறு, இந்த காலத்து மனுஷங்க வேறு. எப்படி நம்ம உள்ள நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு வந்து நம்மளும் கொஞ்சம்லாம் இறங்கி செய்யணும். அந்த இது வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியும்.
அண்ணாக்கு தெரியலன்னும் போது டிசிப்ளினாக வாழ்ந்துருக்காரு. அதுக்குன்னு ஜெயலலிதா டிசிப்ளினாக வாழலன்னு சொல்ல மாட்டேன். அரசியல் சூட்சகம் தெரியும், அரசியல் எப்படி பண்ணால். ஏன்னா ஒரு பெண்ணை ஜெயலலிதாவை சொல்கிறேன், அந்த இதில் வந்து தாக்குனாங்களா, ஒரு பெண்ணை தாக்கலாமா ப்ரோ? நல்ல இதில் இருக்கவங்களா செய்வாங்க அந்த வேலை? தாக்குறாங்களா? யாராக இருப்பாங்க? ஸோ ஒரு பொண்ணையே தாக்கும் போதோ ஒரு ஆண் இவர் தாக்குவாங்களா இல்லையா? ஸோ அவர் உஷாராக இருக்கிறது தப்பு இல்லை. அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, அந்த தலைவா இது அதையும் முடிச்சிடறேன். அது வந்து முழுக்க முழுக்க சசிகலா மூலியமா ஜெயலலிதா அம்மாவை ஏற்றி விட்டது. ஜெயலலிதா அம்மாவும் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு தான் பயங்கர சாஃப்ட் கார்னர் வந்து விஜயண்ணனுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா என்னால் அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் புளியார் சொல்லி போட்டதும் ஜெயலலிதா அம்மா தான். ஏன்னா அரசியலில் வரணும்னு எண்ணம் அண்ணாக்கு இல்லை. ஆனால் அரசியலில் சில பேரால் அரசியலில் வர்றதுலேயும் ஜெயலலிதா அம்மாவும் அந்த ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா? அப்போது அவருக்கு மனசில் தோணி இருக்குது என்னென்னா, நம்ம என்ன தான் சினி ஃபீல்டில் இருந்தால் என்ன தான் இதானாலும் ஒரு ஒரு இடத்துல இருந்தால் தான் சில விஷயம்லாம் நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா கொடநாட்டில் பாவம் ரொம்ப நேரம் நின்றுருக்காரு. ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சுருக்காங்க சசிகலா. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஏன் அந்த பையனை அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா, இல்லைக்கா நிற்கட்டும், அப்போ தான் நம்மளை பற்றி தெரியும்ன்ற மாதிரி சொன்னாங்க. வேணாம் அந்த பையனை இது பண்ணிவிடுங்க, அந்த படத்தை இது பண்ண சொல்லிடுங்கன்னு சொல்லி சொன்னது. படம் இது பண்ணிவிடுங்க வேணாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கு கோவம்லாம் இருக்குது எல்லாத்து மேலேயும். என்ன சொல்கிறதுன்னா, யார் யார் இது பண்ணால் அந்த ப்ரெஷர்லாம் காமிக்கெல்லாம் தெரியும், நிறையா பண்ணியிருக்காங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் அது மூலிமா யார் ஏவி விட்டு செய்கிறாங்கன்றது தெரியலல்ல. இப்போ எல்லாம் எடுத்தோடனே ஜெயலலிதா ஒன்றி தானே கார்னர் பண்ணுறீங்க. அவங்க தான் இது பண்ணிட்டாங்க, அவங்க தான் வந்து இது யாரும் ஃபேஸில் வந்து சந்திரகலாவா ஒரு லேடி, ஐஎஸ் லேடி, அவங்க மூஞ்சில் வந்து ஒருத்தவங்க ஃபேஸில் வந்து இது அடித்து ஜெயலலிதா அம்மாவை தான் அப்படின்னு கார்னர் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து இப்போ பேட்டியும் கொடுத்துருக்காங்களாம். சந்திரகலா, எனக்கு சிற பேர் தெரில ப்ரோ, ஐபிஎஸ் அவங்க, சரிங்களா? அவங்கள வந்து சொன்னாங்கன்ட்டு அவங்களும் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். அது ரொம்ப மன கஷ்டப்பட்டாங்க ஜெயலலிதா அம்மா. ஏன்னா செஞ்சது சசிகலா, ஆனால் சசிகலா நல்லவன் நான் கெட்டவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்புறம் டாக்டர் காந்தகண்டனோ என்னமோ பேர் அவரும் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது யாரும் பேசலை. ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க இல்லைன்னும் போது நிறைய பேர் ஜெயலலிதா அம்மாவை தாக்கி பேசுகிறாங்க. அதுவும் ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க? நான் இருக்கும் போதே சொல்லி, அதே மாதிரி ரஜினி ஒரு இது சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நீலாம்பரியை வந்து நான் ஜெயலலிதா அவங்கள நினச்சி தான் இது பண்ணுறேன்னு. ஏன் இது வந்து முன்னாடி இது இல்லையா, முன்னாடி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையா? இப்போ நான் இல்லைன்னா உடனே சொல்லி இதெல்லாம் காட்டுறாங்களான்ட்டு கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி விஜய் அண்ணாக்கு வந்து அவங்களா தப்பு பண்ணல, ஆனால் தப்பில் அவங்களுக்கும் ஒரு உடந்தை இருக்குன்றதுனால விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க இதுதான் உண்மை. ஸோ அந்த பையனுக்கு நான் ஏதோ ஒரு வகையில் துரோகம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பையனுக்கு இப்போ நான் ஒரு அம்மாவாக இருந்த ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு பிள்ளை எப்படி வழி நடத்தி எடுத்துகிட்டு போனோன்ட்டு. நான் இப்போ ஒரு ஆத்மாவாக இருக்கேன். அந்த பிள்ளைக்கு நான் கண்டிப்பாக நல்லது செய்வேன், நல்லது மட்டும் செய்வேன் அப்படின்னு இருக்காங்க. இதையும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அரசியலுக்குள்ளே வராரு, ஆனால் அவர் அரசியல் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு இது பண்ணலைன்னா அப்புறம் அவரை நீங்கள் மாற்றக்கூட செய்யலாம். இப்போ டிஎம்கேவை பற்றி பேசுகிறோம் இல்லையா, ஒன்றுமே செய்யலை, அறிக்கை விட்டு ஒன்றுமே செய்யலைன்னு. அந்த மாதிரி அறிக்கை விட்டு ஒன்றும் செய்யலை, அந்த பிள்ளை இப்போ வந்துட்டு செய்யலைன்னா அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மக்கள் ஃபஸ்ட்டு மக்களை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து உறுதியாக இருக்க சொல்கிறாங்க.
இதுக்கு மேலே காசு வாங்கி எந்த ஒரு கட்சியால் காசை கொடுத்து அவன் செய்கிறானோ அவன் ரொம்ப தீய சக்தி அவன் தான். நானும் அந்த வேலை பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க பண்ணதுனால நான் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு விஜய் வந்து அந்த கொள்கையை காசு கொடுக்காதீங்க, காசு கொடுத்தா நீங்கள் இது பண்ணி வராதிங்கன்னு ஒரு கொள்கையாக அவர் சொல்கிறார் இல்லையா, அவர் பேச்சை கேட்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் காசை எடுத்து தான் உங்களுக்கே செய்கிறது. இல்லைனா இது பேங்க்லேருந்து உங்கள் தலையில் கடனாக வச்சு தான் செய்கிறாங்க. 2 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த காசை எடுத்து உங்களுக்கே செய்கிறது, 2வது வந்து பேங்க்கில் உங்கள் மேலே கடன் வாங்கி செய்கிறது. இது 2ம் யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்கள் அந்த டைம் என்ன நினச்சிக்கிறீங்க, நம்மளுக்கு காசு வந்துச்சு அப்படி தான் நினைக்கிறீங்க. இதுக்கு மேலே ஃப்ரீ இந்த இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக பொருளாதாரமாக என்ன கம்மியாகுது, என்னென்ன நம்மளுக்கு கம்மியாகுது. நான் டிஎம்கே செஞ்ச தப்பு தான் நானும் செஞ்சேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதில் ஒரு யூஸ்ஃபுல் இருந்துச்சு. அவங்க கொடுத்தது மிக்ஸி கிரைண்டர், பெண்களுக்கு ஒரு நல்லதாக ஒரு செய்கிற மாதிரி கொடுத்தாங்க. ப்ளஸ் அந்த லேப்டாப்பு இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இதாகணும். அந்த பசங்களுக்கோ இல்லை பெண்களுக்கு அந்த தாலி கொடுத்தாங்களா, அந்த தாலி விஷயம் கூட சொல்ல சொன்னாங்க. தாலி வந்து 1/2 சவரம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாவா இல்லைங்களா? அம்மா தான் அந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை கொடுத்துருந்தாங்க. இப்போது டிஎம்கே சைடாக நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க, தாலியே வேணாம், பெண்களுக்கு தாலியே வேணான்னு ஒரு விழா எடுத்திருப்பாங்க. பார்த்தீங்களா? எதுக்காக அந்த விழா வந்துச்சு தெரியுங்களா? 1/2 சவரம் இது இப்போ ஒரு 50,000 வைக்கணுமே அப்படின்றதுக்காக செய்கிற ஒரு இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். மக்களுக்கு அந்த 1/2 சவரம் தங்கம் கூட வாங்க முடியாத மக்களுக்காக தான் ஜெயலலிதா அம்மா அந்த தாலின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அந்த தாலிக்கு நிகராக வந்து தாலியே வேணாம் அப்படின்றது எந்த வகையில் எந்த தமிழ்நாட்டில் ஒத்துப்பாங்க? இது வந்து நல்ல விதமா? இது மக்களை அழிக்கிற விஷயம், மக்களை ஆக்குற விஷயம் இல்லை. இதையும் ஜெயலலிதா அம்மா சொல்ல சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய ஆதங்கம் இருக்குது. இப்போ பத்தாது, உங்களுக்கு எடுத்த காணொலி பத்தாது, அந்த அளவுக்கு ஆதங்கம் இருக்குது. ஆனால் வந்து ஒன்றொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானும் கண்டிப்பாக பேசுகிறேன். பட் இருந்தாலும் நீங்களே யோசிச்சுக்கோங்க மக்களே, தீய சக்தி வேணுமா தூய சக்தி வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நல்லது நடக்கணுன்னா, பொருளாதாரமும் சரி எல்லாமே சரி நல்லது நடக்கணுன்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் இப்போ விஜய் அண்ணாக்காக பேசுறதுக்காக வரல. ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு ஆசையும் ஒரு இதுவும் இருக்குதுன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக இவருக்கு மட்டும்தான் சப்போர்ட். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.